2026 எலெக்ஷன் இப்பதானே முடிஞ்சது. பல வியூகங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதிமுக, தாவேகா, திமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாம் பார்த்துட்டு நீ உள்ளாட்சி தேர்தலை பார்த்துட்டா போதும், ஏதோ இடைத்தேர்தல் 2 தொகுதி 3 தொகுதியில வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இப்ப திரும்பவும் அதிமுகவோட கரூர் தொகுதி காலியாகுது. ரிசைன் பண்ணிட்டாங்க, தாவேகா சேர போறாங்க. இப்படியே பல தொகுதிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே கேள்வி கேட்கிறேன், அந்தந்த தொகுதிகள் உங்களை நம்பி வாக்கு செலுத்தினாங்க அந்த மக்கள் என்ன முட்டாள்களா? இரட்டை இலையை பார்த்து ஓட்டு போட்டாங்களோ, அங்க நின்று கேண்டிடேட்டை பார்த்து போட்டாங்களோ, யாரை நினைச்சு எப்படி போட்டார்களோ, ஆனா உங்களை தானே ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க வாருக்கு உங்க இஷ்டத்துக்கு இப்படி சரி விலகி போயிட்டாங்க. அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்ப கரூர் தொகுதி ஃப்ரீயா இருந்துச்சு. எப்படியோ கரூர் கூட்ட நெரிசல் நடந்து இறந்ததுல இருந்து இதுவரைக்கும் முதலமைச்சராகி 1 மாசம் கடந்து கரூர் பக்கம் எட்டியே பார்க்கல. இப்போ அடுத்த மாசம் கரூருக்குள்ள போய் அந்த 41 குடும்பத்தை பார்க்க தயாராகினாரு விஜய் அவர்கள். ஒரு எலெக்ஷன் வந்தாதான் நீங்க போவீங்களா? அதுவும் விஜய் அவர்கள்கிட்ட இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதுவும் பார்க்கவே இல்லை. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மாணவி இறந்தப்போ, அதாவது அனிதா அவர்கள் இறந்தப்போ யாருக்குமே தெரியாம போய் நைட்டோட நைட்டை புடிச்சைக்குள்ள போய் உட்காந்து பார்த்ததாகட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யாருக்குமே தெரியாம இரவுல நைட்டோட நைட்டா நின்று போராட்டத்துக்கு வந்ததாகட்டும், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. தாவேகா தொண்டர்கள் நீங்க கண்டிப்பா இதை கேட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு கோபம் கூட வரலாம். ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் புரியும். ஓகே, விஜய் அவர்கள் 1000 வேலைகள் இருக்கு, அவர்களால பார்க்க முடியாது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓகே, கரூர் தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், ஆளும் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2வது அங்க ஜெயிச்ச கட்சி யாரு, அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. 3வது திமுக ஒரு கௌசிக் மாதிரி இந்த எலெக்ஷன்ல என்னோட ப்ரெடிக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது அந்த கரூர் தொகுதி மட்டும் இல்லாம நிறைய தொகுதிகள்ல தாவேகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது உங்க அப்பாவை கூப்பிட்டு வா அப்படி இப்படின்னு விஜய் அவர்கள் கொஞ்சம் பரப்பு மீறி 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. உதயநிதி அவர்களும் பேசினாங்க, விஜய் அவர்களும் பேசினாங்க. அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் அப்பா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அது கரூர் தொகுதியோ திருச்சி தொகுதியோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வீடு வீடா ஸ்டாலின் அவர்கள் போவார்களோ, எப்படி போவார்களோ, ஜெயிக்கிறதுக்கான முழு முயற்சியில ஈடுபடுவார்கள். அதனால நிறைய தொகுதிகள் காலியாயிட்டு வச்சு பார்க்கும் பொழுது இதுவும் 2026 தேர்தல் தாங்க. இது இடைத்தேர்தல் என்னால சொல்ல முடியல. இப்ப ஒன்னும் எத்தனை தொகுதி காலியாகுன்னு தெரியல. ஒரு 10-15 தொகுதி 20 தொகுதி காலியாயிருச்சுன்னா அது ஒரு மினி தேர்தல். அதுக்கு பேர் இடைத்தேர்தலா? 2 தொகுதி 3 தொகுதியில இடைத்தேர்தல்னு சொல்லலாம். இந்த காமெடி தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஓட்டு போட்ட மக்களை தப்பு சொல்றதா, அந்த தொகுதியில செலவு பண்ணன தேர்தல் கமிஷன் சொல்றதா, ஒரு தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். செலவுகள் பண்றாங்க, எத்தனை அதிகாரிகளை மாத்துறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே படிங்க. அதை விட்டு போட்டு இப்படி நினைச்சவங்க கட்சிக்குள்ள பிரச்சனைனா மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க, அந்த தொகுதியில் இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஒண்ணும் புரியல. இப்போ அந்த தொகுதியில் இறந்தவர்களை பார்க்கணும்னு ஒரு இடைத்தேர்தல் வரணுமா? இடைத்தேர்தல் வந்தாதான் முதலமைச்சர் அந்த தொகுதிக்குள்ள கால் எடுத்து வைப்பாரா? ஏன் செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்க்கட்டும், இல்ல புஸ்லி ஆனந்த் அவர்கள் போய் பார்க்கட்டும், ராஜ்மோகன் அவர்கள் போய் பார்க்கட்டும். ஏன் கட்சியில எத்தனையோ எம்எல்ஏக்கள் இப்ப வந்துட்டாங்களே, யாரோ ஒருத்தர் போய் எட்டி பார்த்துட்டு வாங்க கரூர் தொகுதி. அது அந்த 49 குடும்பத்தை எட்டி பார்த்து வந்திருக்கலாமே எவ்வளவு நாள்ல. இதெல்லாம் கேட்டா இப்ப நம்ம கெட்டவர்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் அப்படிம்பாங்க. இது ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் இல்லைங்க, நாங்க எந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், ஒரு தவறுனா தவறுதான் சொல்ல முடியும். இதே விஜய் அவர்களா பாராட்டலாம், அவர் நிறைய நல்லதுகள் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்க ஃபுல்லா பார்த்துதான் ஆகணும். இதை பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இன்னும் தெளிவா உங்களுக்கு பதில் என்னால சொல்ல முடியும். நீங்க எத்தனை நாள் தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கேள்வி கேளுங்க, நான் சொல்லுறேன். ஏன் விஜய் அவர்களை இப்படி தவறா பேசுறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.